வணக்கம் நண்பர்களே, இது மோட்டர் பைக் தமிழ். நான் மெக்கானிக் ராம்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்ப்ளெண்டர் வண்டியோட கீர் பாக்ஸ். அதாவது கீர் வந்து நம்ம ஒவ்வொரு கீராக நம்ம கழட்டிடுவோம், மறுபடியும் மாட்ட திடீர்னு வந்து ஞாபகம் வராது. அதனால் அந்த கீர் பாக்ஸை வந்து நம்ம பிரிச்சுட்டு எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல எப்படி வாசர் வரும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாடல் வந்து ஸ்ப்ளெண்டர் மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெச்டி டீலக்ஸு, பேஷன் ப்ரோ, என்எக்ஸ்ஜி இது எல்லாத்துக்குமே ஒரே காமனாக தான் வரும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் கீர் அசம்பிளியோட சார்ட். இதுதான் நம்ம இதுபடி தான் நம்ம வந்து கீர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் வேணுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி டைமில் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏதாவது நம்ம வாசர் மாற்றி போட்டுமா, எந்த இடத்துல எந்த வாசர் வரும், எந்த சர்க்கிளிப் வரும்ன்றத டவுட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர டைமில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஷாஃப்ட்டு, இது வந்து கவுண்டர் ஷாஃப்ட்டு. இதையும் நான் சென்டரில் வச்சுருக்கிறேன்னா, இந்த கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு மேல் சைடு இந்த கீர் வீல் வரும், கீழ் சைடு இந்த கீர் வீல் வரும். அதுக்காக நான் தான் இது சென்டரில் நான் வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் ஷாஃப்ட்டு போயிடலாம். மெயின் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கீர் வந்து நம்ம சாஃப்ட்லேயே வரும். இந்த சாஃப்ட்லேயே வரனால நம்ம ஃபஸ்ட் கீர் மாட்ட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நம்ம செகண்ட் கீர் வீல் போடுறோம். செகண்ட் கீருக்கு அடுத்தது ஒரு வாசர் வரும், கட்டிங் வாசர். இந்த மாதிரி ஒரு வாசர் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளிப் வரும். நம்ம சர்க்கிளிப் போடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். ரொம்ப ஓப்பன் பண்ணால் வந்து லூஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப ஓப்பன் பண்ணாது, மீடியமாக ஓப்பன் பண்ணி நம்ம அப்படியே உள்ளே டைட்டாகவே இழுத்துன்னு போயிடலாம். இந்த நம்ம சர்க்கிளிப் உட்கார வச்ச பின்னாடி அந்த சர்க்கிளிப் வந்து அந்த காடியில் கரெக்டாக உக்காந்துருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் கீர் வீல். அடுத்தது ஒரு சர்க்கிளிப் வரும். இந்த சர்க்கிளிப் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேப் வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மூவபிள் ஆகணும். இது வந்து கீர் செலக்ட் பண்ணணும். கீழே இருக்கிறது செலக்ட் பண்ணணுமா, மேலே இருக்கிறது செலக்ட் பண்ணணுமான்ட்டு நம்ம கீர் ஃபோர்க்கு வச்சு நவுத்தும் போது இந்த கீர் வீல் தான் சேஞ்ச் ஆகும். அதனால் இது கொஞ்சம் சேர்க்குறோம், மேலே இருக்கும். ஓகே, நம்ம சர்க்கிளிப் போட்டோம். அதுக்கு அடுத்தது ஒரு வாசர். அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டு கீர் வீல். இது பார்த்திங்கன்னா இந்த காடி வந்து இதில் போய் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். கீர் வீல் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உட்காரவே உட்காராது. அதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக மேட்ச் ஆகாது. கீர் வீல் வந்து நம்ம கரெக்டாக போட்டோம்னா மட்டும்தான் கரெக்டாக போய் மேட்ச் ஆகும். இந்த மாதிரி இல்லைன்னா மேட்ச் ஆகாது. நீங்கள் அதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். வாசம் மட்டும்தான் நம்ம மாற்றி போட்டோம்னா தெரியாது. ஆனால் கீர் வீல் நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம இப்போ மெயின் ஷாஃப்ட்டோட நம்ம கீர் வீல் வந்து முடிச்சிட்டோம், கீர் செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு போகலாம். கவுண்டர் ஷாஃப்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் வந்துடலாம். ஓகே, இப்போ நான் கவுண்டர் ஷாஃப்ட் எடுத்துட்டேன். இப்போது இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வாசர் போடணும். இந்த வாசர் இந்த பக்கம் வந்து நம்ம கழட்ட முடியாது, இந்த பக்கம் இருந்து தான் கழட்ட முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு சர்க்கிளிப்பு.
ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஓவராக ஓப்பன் பண்ணாதீங்க. ஓவராக ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்க்கிளிப் வந்து லூஸ் ஆகிடும், அதாவது பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து சர்க்கிளிப் கலண்டு வந்துடும். அப்போ வந்து கீர் வந்து சவுண்டு வர ஆரம்பிச்சும் கீர் பெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ரொம்ப ஓவராக விரிக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கியர் வீல் வரும். இது அகலமாக இருக்கிறது, அதாவது இது பாருங்கள் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்கும், இது அகலம் அதிகமாக இருக்கும். இது அகலம் அதிகமாக இருக்கிறது ஸ்ப்ராக்கெட், சின்ன ஸ்ப்ராக்கெட் போடுவோம் இல்லையா, அந்த சைடு வரணும். இந்த சின்ன இதாக இருக்கிறது நமக்கு உள் சைடு வர மாதிரி போட்டுக்காங்க. இது போட்டாச்சு. அடுத்தது நம்ம ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாசர் வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கீர் வீல் வரும். இந்த காடி இருக்கிறது இந்த காடியில் உட்காரணும். அதனால் இந்த காடி உள்ளே வர்றது வந்து உள் சைடு போகிற மாதிரி போடுவாங்க. கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்போ தான். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாசர். அதுக்கு அடுத்தது இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஓகே, இந்த பக்கம் போட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பிளேட் வாசர் வரும், அது எண்டில் போட்டுக்கலாம். அடுத்தது அப்படியே ஆப்போசிட் திருப்பிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி வாசர் இருக்குது இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது தான். இந்த பக்கம் வாசர் கழட்ட முடியாது, அதனால் டைரெக்டாக ஒரு புஷ் ஒன்று வரும், புஷ் போட்டுக்காங்க. அதுக்கடுத்தது இந்த பெரிய வீல் வரும். இந்த வீல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்படி போட்டோம்னா உட்காராது, உங்களுக்கே தெரியும். மாற்றி உட்காராது சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக போய் மேட்ச் ஆகாது. அது தூரமாக இருக்கும், மேட்ச் ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக வீல் வந்து கரெக்டாக மாட்டலாம். மாட்டும் போதே தெரியும் மேட்ச் ஆகுதா இல்லைன்றது, போட்டாவே தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்தது ஒரு பிளேட் வாசர் வரும். ஓகே, இப்போ நம்ம கீர் வந்து நம்ம கரெக்டாக மாட்டிட்டோம். கரெக்டாக மாட்டிருக்குமா இல்லையான்றது இப்படி ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். இப்போ கீர் வந்து கரெக்டாக ஒவ்வொரு பல்லோட ஒரு பல்லு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம கீர் கரெக்டாக மாட்டிருக்கிறோம்னு அர்த்தம். அவ்வளோதான். அடுத்தது கியர் ஃபோர்க். இதுக்கு பேர் வந்து கியர் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும், இது வந்து கியர் ட்ரம்மு. இந்த கியர் ஃபோர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேடாக கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் லைட்டாக மேடு மாதிரி. இந்த மேடு தேஞ்சிருக்கான்னு பாருங்கள். தேஞ்சிருந்தால் இந்த கியர் ஃபோர்க் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இங்கே தேயலை அப்படின்னா நமக்கு வந்து கியர் ஃபோர்க் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட்டுக்கு கிளாம்ப்பு சின்னதாக தான் இருக்கும். இது வந்து எப்பயுமே கழுட்டனா இன்ஜினுன்னு ஒன்று பிரித்தோம்னாவே இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது விலை கம்மி தான். இது கட் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நியூட்ரல் லைட் எரியாது. நியூட்ரல் லைட் எரியல்னா செல்ஃப் ஆகாது. அது இது ஒரு சின்ன கிளாம்ப்புனால 10 ரூபாய் 20 ரூபா தான் வரும். இந்த சின்ன கிளாம்ப்புனால நமக்கு பெரிய பிரச்சனையே வரும். அதனால் எப்போ கழட்டினாலும் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. அவ்வளோதான் நமக்கு கியரில் வந்து அவ்வளோதான், நமக்கு வேறு எதுவும் இல்லை. நான் சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இந்த வீடியோ இன்னொரு டைம் போட்டு பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி பார்க்கலனாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய் பாய்.